வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாளாகவே வந்து நிறைய பேர் ஆசைப்பட்டு காத்துட்டு இருந்த ஒரு வேலை வாய்ப்பு தாங்க வந்திருக்கு. ஸோ எந்த மாதிரியான போஸ்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா குரூப் சி போஸ்ட்டுக்கு தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 21,700 69,100 வரைக்கும் உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் வந்து இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 113 காலியிடம் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து தமிழகம் முழுவதும் இருக்க ஆண் பெண் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிள், ஸோ உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்கே இருக்கும், ஸோ இவங்க செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னா இண்டோ திபெட்டியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. ஆமாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியே வந்திருக்கு. அதாவது பார்டரில் இருக்கிற பாதுகாப்பு படையிலிருந்து தான் நம்மளுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான போஸ்ட்டுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு தான் வந்து விட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான போஸ்ட்டு அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாகவே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். இந்தியன் சிட்டிசன்ஸ் இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா நேபாள் அண்ட் பூட்டான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கான்ஸ்டபிள் போஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா ஜென்ரல் டியூட்டியில் அண்டர் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து இருக்குது. குரூப் சி போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்குன்னு சொல்லி, அதனால எந்தெந்த ஸ்போர்ட்ஸுக்கு மேலுக்கு எவ்வளோ வேக்கன்சி, ஃபீமேலுக்கு எவ்வளோ வேக்கன்சி, டோட்டலாக எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்கிறேன் வந்து பாருங்கள், இப்போ வந்து அத்லெட்டிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அத்லெட்டில் 100 மீட்டர் ரேஸில் வந்து நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து இருக்கீங்க, ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸில் வந்து ஜெயிச்சிருக்கீங்க, சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா மேலுக்கு ஒரு வேக்கன்சி ஃபீமேலுக்கு ஒரு வேக்கன்சின்னு டோட்டலாக வந்து 2 வேக்கன்சி. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா 400 மீட்டர் ஹர்டலு, 800 மீட்டர் ரேஸு, 1500 மீட்டர் ரேஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5000 மீட்டர் ரேஸு, 1000 மீட்டர் ரேஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 42.195 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடினவங்களுக்கு, அதே மாதிரி லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு, ட்ராவலிங் த்ரோவு, ஷார்ட் புட்டு, இதெல்லாம் வந்து அத்லெட்டிக்ஸ் டிசிப்ளின்ஸில் வந்து வருது. இதுக்கெல்லாமே வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க இந்த அத்லெட் சைடு. அதில் வந்து மேலுக்கு 11 ஃபீமேலுக்கு 14 வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அப்படியே வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 100 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைலு, 200 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைலு, 400 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைலுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வாட்டர் பூல். இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இருக்குது. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஸ்விம்மிங்கில் வேக்கன்சி வந்து கொடுக்கல. டோட்டலாகவே 7 வேக்கன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 10 மீட்டர் 10M பிஸ்டலு, 25M பிஸ்டலு, 50M பிஸ்டலு, அதே மாதிரி 10M பிஸ்டல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3 பொசிஷன் 50 மீட்டர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 7 வேக்கன்சி. அதில் வந்து மென்னுக்கு 2 ஃபீமேலுக்கு 5ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸிங்கில் வந்து வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 51லேருந்து 54 கேஜி இருக்கிறவங்களுக்கு, 67லேருந்து 71 கேஜி, 71லேருந்து 75 கேஜி, 63லேருந்து 66 கேஜி, 66லேருந்து 70 கேஜியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தனித்தனியாகவே வந்து எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 5 வேக்கன்சி. அதில் வந்து மென்னுக்கு 3 உமனுக்கு 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லிஃப்டிங் வந்து பார்த்திங்கன்னா 61, 67, 81, 55 கிலோ, 59 கிலோ, 64 கிலோ, 74 கிலோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேக்வொண்டோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் 58 கேஜியில், அண்டர் 49 கேஜி, அண்டர் 53 கேஜி, அண்டர் 57 கேஜி, அண்டர் 67 கேஜின்னு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 5 வேக்கன்சி. அதில் மென்னுக்கு 1 ஃபீமேலுக்கு 4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச்சரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்டு ரீகவ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 6 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. மேலுக்கு ஃபீமேலுக்குன்னு சொல்லி தனித்தனியாக வந்து விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜிம்னாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மென்னுக்கு 2 ஃபீமேலுக்கு 4ன்னு சொல்லி 6 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கபடி, ஐஸ் ஹாக்கி, ஃபுட்பாலில் இருக்கிறவங்களுக்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈக்வஸ்ட்ரெயினில் ஸ்லோ ஜம்பிங்கு, ஈவெண்ட்டு, டென்ட் பேக்கிங், இதெல்லாம் மாதிரி நிறையா இருக்குங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாலிபாலு, ஜூடோ, வெஸ்ட்லிங்கு, ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 27 ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து விட்டுருக்காங்க. பேஸ்கெட் பால் இருக்குது, சைக்கிளிங்க்கு இருக்குது, பவர் லிஃப்டிங்கில் இருக்குது, ஐஸ் கிக்கிங்க்கு இருக்குது, ஹேண்ட்பால் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க 27 ஸ்போர்ட்ஸ்க்கு. அதுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா
33 வேக்கன்சிஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து மென்னுக்கு வந்து 70ம் ஃபீமேலுக்கு வந்து 63 வேக்கன்சிஸ்ன்னு சொல்லி டோட்டலாக 133 வேக்கன்சிஸ் வந்து விட்டிருக்காங்க. ஸோ பே ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டபிள், ஜென்ரல் டியூட்டி, ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ்க்கான பே ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல் 3 பிரகாரம் 27,500 ரூபாயிலிருந்து 69,100 ரூபா வரைக்கும் உங்களுக்கான பே ஸ்கேல் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், இந்த கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் முடிச்சிருந்தா போதும், அதாவது 10th பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஸ்போர்ட்ஸ் குவாலிட்டி இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து இப்போ வந்து அத்லெட்டிக்ஸ் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான நீங்கள் வந்து மெடல்ஸு ஏதாவது ஜெயிச்சிருக்கீங்க, உங்களுக்கான சர்டிஃபிகேட் இருக்குன்னா கண்டிப்பாக அது வந்து வேணும். இருந்தால் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டு அல்லது வந்து பார்த்திங்கன்னா மெடல் வின் பண்ணியிருப்பீங்களே அது ரிலேட்டடான சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 3/4/2023லேருந்து 2/4/2025 இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து எலிஜிபிளாக, அந்த ஸ்போர்ட்ஸ்குள்ளே இருக்கிறவங்க தான் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எதுலன்னு பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ஸில் இன்டர்நேஷ்னல், நேஷ்னல் சைடு, டீம் ஈவெண்ட்ஸில் வந்து இருக்கிறவங்க இன்டர்நேஷ்னல், நேஷ்னல் சைடு அந்த மாதிரி தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரிஸில் இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது கூட ப்ளஸ் 5 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓபிசி கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 8 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ்க்கான ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து மெடல் இருக்குது, சர்டிஃபிகேட் இருக்குனாலும் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்லேருந்து இந்த டேட்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2023லேருந்து 25க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறக்கு வந்து எலிஜிபிள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த காம்படிஷனில் ஜெயித்தவங்களுக்கு, மெடல் வின் பண்ணவங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ், அதாவது கோல்டு மெடல், சில்வர் மெடலு, ப்ரோசோன் மெடலு, அதே மாதிரி வந்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து இருக்குது. அதை வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். ஸோ மெடிக்கலாக வந்து உங்களை ஃபுல் செக்கப் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஐசைட் வந்து பார்ப்பாங்க, உங்களோட கண் பார்வை வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சில எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 4th மார்ச்சே ஓப்பன் ஆகி 2nd ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 4/3/2025லேருந்து 2/4/2025 வரைக்கும் டைம் இருக்குது இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அவங்களோட வெப்சைட் இது தான். இந்த வெப்சைட்குள்ளே போய் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். முழுக்க ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு. இது வந்து முழுக்க ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கான வெப்சைட் லிங்க்குமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு, எல்லா ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்குமே வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 100 ருபீஸ்மே வந்து பார்த்திங்கன்னா மித்த கேட்டகரிஸில் இருக்கிற மென் கேட்டகரிஸ்க்கு கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த 100 ருபீஸ்மே. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இதுக்கான லிங்க்கையும் அப்ளைக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் உள்ளே போய் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்னால் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அனுப்புங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஜாப் தான், உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸாக வந்து இருக்கும். ஸோ இது மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸ் நியூஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.